வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. ஸோ அதனால நான் இதுக்குள்ள நான் வந்துட்டேன். இதைத் தொடர்ந்து நமது கலைஞர் தொலைக்காட்சிக்காக நடிகர் விஜயின் சிறப்பு பேட்டி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி இந்த கிரவுண்ட் என்னன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2020 IPL கிரிக்கெட் மேட்ச உலகெங்கும் எல்லாருமே ரொம்ப ஆவலா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில இந்த மேட்ச்ல சூப்பர் கிங்ஸ் நம்ம சென்னை டீமோட கிராண்ட் அம்பாசிடர் விஜய் வந்திருக்காரு. அவர்கிட்ட உங்களுக்காக மட்டும் இந்த மேட்ச் பத்தி ஒரு சில क्वेश्चंस கேட்டு தெரிஞ்சுக்கலாம். This is exclusively only for கலைஞர் டிவி நேயர்களுக்காக மட்டும். விஜய், இந்த 2020 IPL கிரிக்கெட் மேட்ச்ல சென்னை டீம் வின் பண்ண போகுது, சூப்பர் கிங்ஸ் வின் பண்ண போகுது. அதுக்கு நீங்க கிராண்ட் அம்பாசிடரா இருக்கீங்க. அதை பத்தி உங்களுடைய ஃபீலிங் என்னவா இருக்கும்? இந்த குருவி படம் ஷூட்டிங்ல இருந்தேன். இந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க குருநாத் அவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு சின்ன கேப்ல அவங்கள வந்து ஒரு அட்வான்ஸ் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். நம்மளோட அந்த மொஹாலி மேட்ச் பார்த்தேன். 240 ரன்ஸ் எடுத்துருக்குறாங்க. சூப்பர் மேட்ச் அது. ஸோ அதான் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த டீம் நிச்சயமாக ஜெயிப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்சை பற்றி தான் டோட்டல் என் மைண்டெல்லாம் அதில் தான் இருக்குது. ஃபுல் டைம் இருக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நிறையா தவிர்த்து ட்ரம்ஸ் சிவமணி அவங்களோட அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு என்னோட அட்வான்ஸ் விஷஸ். இது சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம எல்லோ ஜெர்சி என்றும் சூப்பர் கிங்ஸ். தில்லோட அடிப்போம், வெற்றி கோடுகளை சென்னை தான் பிடிப்போம். இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிதானே, இது விண்ணை முத்தமிடும் எளிதானே. சென்னை சூப்பர் கிங்ஸ் வளைத்தானே, தமிழ் மண்ணை முத்தமிடும் நிலைத்தானே. தமிழ்நாடோட செல்ல பிள்ளை நீங்க, யூ வெரி பெட் டு தமிழ்நாடு பீப்புள். அதே மாதிரி கிரிக்கெட்ல உலகெங்கும் செல்ல பிள்ளை தோனி. நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டோன்னே உங்களுடைய கான்வர்சேஷன் என்னவா இருந்துச்சு? இல்லை அதாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் கேப்டனை மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே இருந்துச்சு. பட் ஆனால் அவர் பார்த்தோன்னே ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தார். இது மாதிரி என்னை பற்றி, என் படங்கள், என் பாட்டு, என் டான்ஸை பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ நல்லா இருந்துச்சு. சேர்மன் ஸ்ரீனிவாசன் சார் ஃபர்ஸ்ட் உங்களை அப்ரோச் பண்ணி கிராண்ட் அம்பாசிடரா இருங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்தது? அதுக்கு நீங்க உடனே என்ன ஆன்சர் பண்ணீங்க? அந்த மீட்டிங் வந்து எனக்கு குருநாத் அவங்க மூலியமா தான் எனக்கு அமைஞ்சது. ஸோ அதான் எனக்கு இந்த ஃபீல்டுக்கு முதல்ல சம்மந்தமே கிடையாது. பட் இப்போ வந்து ரொம்ப ஒரு எந்துவாக இருக்கு, நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்றதுல. ஆல்ரைட், இந்த 2020 IPL கிரிக்கெட் மேட்ச்க்கு அப்புறம் கிரிக்கெட்க்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், எந்த லெவலுக்கு இருக்கும்? ஃப்ரீயா இருந்தானா வந்து பார்ப்பேன். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் இங்க, ஒரு மேட்ச் வந்து பார்த்துருக்கேன் நான் ஸ்ட்ரைட்டா. ஸோ இப்போ நான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன்றதுனால எல்லா மேட்சுக்கும் வரணும், வந்து நம்ம சென்னை டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்.